ஆன்மீக அன்பர்களுக்கு அம்பாள் உபாசகராகிய பாஞ்சரத்திலும் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்று நவரத்தினங்கள் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், ராசிக்கல் என்பது என்ன, அந்த ராசியை சொல்லி அந்த கற்கள் அணிவதனால் பலம் பெறுவோமா இல்லையா என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இது நிஜமாகவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சில பேர் ராசி பேர் சொல்லி கல் வாங்கி போடுவாங்க, அது ஒன்றுமே பலனே அளிக்காது. நான் ராசிகள் தாங்க போட்டேன் அப்படின்னு கிடையாது. இப்போ உதாரணமாக மேஷ ராசி. மேஷ ராசியில சூரிய பகவான் உச்சமாக இருக்கிறார். செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார். புதன் நட்பாக இருக்கிறார். குரு பகவான் பகையாக இருக்கிறார். சுக்கிரன் நட்பு, சனி பகவான் நீச்சம், ராகு கேது பகை. சரி, முதல் வீடு சுய வீடு. நல்லா கவனிங்க. ராசி என்பது எதை வைத்து சொல்கிறோம்? சந்திரனை வைத்து சொல்கிறோம். ஆனால் மேஷத்தில் சந்திரன் பகை. அப்ப ராசிக்கு உண்டானவே பகையாக இருந்தால் எப்படி ராசிக்கு உச்சத்தையும் ஆட்சியும் நீச்சியம் பயன்படுத்தி நாம் எப்படி சமாளித்து வருவது சுய கட்டத்துல சுய ராசி? அப்ப என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா சந்திரன் மேஷத்தில் மட்டும் பகை இல்லை, அவருடைய அடுத்த ராசியாக விளங்கக்கூடிய விருச்சிகத்திலும் நீச்சம் பெறுகிறார். அப்போ அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, பவழம் அணியலாம். ஆனால் அந்த பவழத்துக்கு இருபுறமும் புதன் ஆதிக்கம் பெற்ற மரகத பச்சை கல்லை பதித்து வெள்ளி மோதிரம்தான் அணிய வேண்டும். ஏன்? வெள்ளி என்பது சுக்கிரன், மேஷத்துல சுக்கிர பகவான் நட்பு, அதே கிரகம் விருச்சிகத்திலும் நட்பு, அதே போல் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அங்காரகன் ஆட்சி இரண்டிலும், புத பகவான் இரண்டிலும் நட்பு. இந்த மோதிரத்தை மோதிரை விரலில் அணிந்தால் அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? தேக ஆரோக்கியம், நிலம் அமைப்பு, கல்வி மேன்மை, பொருளாதார நிலை உயரும். அவர்களுக்கு எந்த முடியும் துணிச்சலாக எடுத்து வெற்றி காண்பார்கள். எதிரிகள் அவர்கள் இடத்தில் நிற்க மாட்டார்கள். இதுதான். இப்போ என்ன ஒருத்தர் கேட்கறாங்க, மேஷத்துல சூரியன் இருக்க, அந்த சூரிய பகவான் அங்க உச்சமாக இருந்ததுன்னா பிரயோஜனம். அந்த இடத்துல அவர் உச்சம் பெற்றாலும் அவர் ஏகராசியாக இருக்கக்கூடிய விருச்சிகத்தில் பகையாக இருக்கிறார். ஆக பிரயோஜனம் அல்ல. ஆக நீங்க மேஷ ராசியாக இருந்தால் வெள்ளியை தான் பயன்படுத்த வேண்டும். வெள்ளி மோதிரம் தான். ஏன் வெள்ளி? தங்கம் போட முடியாது, குரு பகவான் பகை. குரு பகவானுக்கு உண்டான உலோகம் தங்கம். அந்த குரு பகவானுக்கு மஞ்சள் உலோகமான தங்கம் பகையாக இருப்பதனால் நாம் தங்கமோ ஐம்பொன்னையோ போடக்கூடாது. வெள்ளி மோதிரம் எப்படி கோடீஸ்வரராக இருந்தாலும் நீங்கள் வெள்ளியில் போட்டால்தான் பலன். நடுவில் பவழத்தை பதித்து இருபுறமும் மரகத பச்சை வைத்துக் கொண்டால் நல்லது. செவ்வாய் உஷ்ண கிரகத்தினால் சுக்கிரன் வைக்க வேண்டியது அல்ல, என் நட்பு கிரகம். அவருக்கு தான் உலோகத்தை பயன்படுத்திட்டோமே வெள்ளிய, அப்புறம் எதுக்கு சுக்கிரனை மீண்டும் அது சேர்க்க வேண்டும்? நாம் தான் சுக்கிரனை சேர்த்து விட்டோமே. அந்த உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய செவ்வாயோட இடத்த அவர் சுக்கிர பகவானான வெள்ளி அந்த உஷ்ணத்தை தணிக்கும். ஆக பவழம் இருபுறம் மரகத பச்சை பதித்து நீங்கள் அணிந்து வாருங்கள். அதுக்கு கிழமைகள் வேண்டியதில்லை. என்ன கிழமைகள் இருந்தால், நான் சொன்னது போல, ஒன்று செவ்வாய்க்கிழமை அல்லது புதன்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமையில இந்த மோதிரத்தில் இந்த கொடுக்கப்பட்ட இந்த 3 ஓரைகளில் நீங்கள் அணிந்து கொண்டால் நிச்சயமாக வீடு, பணம், பொருள், காசு, தொழில், தைரியமாக துணிச்சலாக எடுக்கக்கூடிய முடிவுகள் வெற்றி பெறும். எதிரிகள் தொல்லை இருக்காது. உங்களுக்கு எடுத்த
எது செய்தால் நமக்கு நன்மை பெறும் என்பதை யோசிக்கக்கூடிய திறமையை கொடுக்கக்கூடிய புத பகவான் நட்பாக இருக்கக்கூடிய அது ஆக்டிவேட் ஆகிறதுனால அது பயன்பெறுவதனால் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் அபரிதமான நல்ல நிலையை வந்து இந்த நிகழ்ச்சியை பாராட்டி நீங்கள் சொல்வீர்கள். இதை இந்த ராசிக்காரர்கள் இதை செய்து கொண்டால் நல்லது. லக்னக்காரர்களுக்கும் அதுவே இதே முறைதான் என்று கூறி உங்களை இடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி நாம் போடும் பதிவுகளை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து பயன்பெற வேண்டும் என்பது கேட்டுக்கொள்கிறேன். மேலும் அடுத்த பதிவில் ரிஷப ராசி ரிஷப லக்னத்தை பார்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வாறு உங்களிடம் விடைபெறுவது அம்பாள் ஸ்ரீ காளி உபாசர் ஆகிய MK பாஞ்சரத்னம். கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் உள்ள எண்ணை தொடர்பு கொண்டு கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். அல்லது நீங்கள் கமெண்ட் மூலமாகவும் எங்களுக்கு தெரிவித்தால் எங்களால் என்ன உங்களுக்கு உதவி செய்ய முடியும் நிச்சயமாக செய்து உங்கள் வாழ்வு வரம் பெற செய்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. உங்கள் ஒரு கால் உங்களுக்கு மோதிரம் தேவைப்பட்டால் உங்கள் அளவுகளை சரிபார்த்து எங்களுக்கு கூறினையானால் வெள்ளியில் உயரக பவழம் மற்றும் மரகத கற்களை பதித்து உங்களுக்கு நாங்கள் வழங்குவோம். பவழம் மற்றும் மரகத பச்சை வெள்ளி மோதிரத்தின் விலை ஆரம்ப விலை 3500 ரூபாய் ஆகும். அது நம்முடைய அளவுகளை பொறுத்து அதில் இருக்கக்கூடிய கேரட் சென்ட்டுகளை வைத்து விலை மாறி வரும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நீங்கள் உங்கள் ஆர்டர்களை கொடுத்தால் எங்களுக்கு குறைந்தபட்சம் 5 நாட்கள் அவகாசம் கொடுத்தீர்களானால் உங்களுக்கு மேஷராசிக்கு உண்டான பிரதி தேவதைகளுக்கான அம்பாளுக்கும் முருகப்பெருமானுக்கும் பூஜை செய்து உங்களுக்கு பிரசாதத்துடன் அனுப்பி வைக்கப்படும் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.